இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், எங்கள் பகுதிக்கு வந்தாலே, எங்களை நினைத்தாலே உங்களுக்கு சிறை என்று சொல்லக்கூடிய நிலைதான் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய பதவியை பறிப்போம், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு. இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளையே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களையே மிரட்டக்கூடிய காட்சியை இன்றைய தினம் பார்க்கின்றோம். குறிப்பாக உதவி ஜனாதிபதி அவர்கள், குறிப்பாக சட்டமன்ற அந்த சிறுபான்மை மக்களுடைய தன்மையை காக்கின்றோம் என்று சொல்லிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற அமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உச்ச நீதிமன்றத்திற்கே ஒரு அச்சுறுத்தலை தருகின்ற ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நேற்றைய முன்தினம் நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்திலே நியாயம் கேட்டோம். ராகுல் காந்தி மீது நீங்கள் எதற்கு வழக்கு பதிவு செய்கின்றீர்கள்? சோனியா காந்தியின் மீது ஏன் வழக்கை பதிவு செய்கின்றீர்கள்? அவர்கள் செய்த குற்றம் என்ன என்பது தான் எங்களுடைய கேள்வி. ஆனால் குற்றமே இல்லாத குற்றத்தைப் போல அவர்கள் வடிவமைத்து தந்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டித்தோம். அந்த இடத்திலே போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்தினோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானது எங்களுடைய தொண்டர்கள் மீது, அதுவும் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள், மிக தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது வழக்கினை தொடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு பொய்யான வழக்கு. அது மட்டுமல்ல, நியாயத்திற்கு நீதியை கேட்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய வழக்கு என்று சொல்ல வேண்டும். நீதியை கேட்டால் வழக்கு, நியாயத்தை கேட்டால் வழக்கு. இப்படித்தான் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி, புதுவையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானதும் சரி, இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக நீண்ட காலம் நீடிக்காது. இன்னும் 10 மாதங்கள் பொறுத்திருங்கள். நிச்சயமாக நாங்கள் வருவோம். மக்களுடைய ஆதரவோடு, மக்களுடைய தம்போடு நாங்கள் வருவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. என்னென்ன வழக்கு போடுறாங்க? எதற்காக வழக்கு? பொய் வழக்கு தான். அது வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ வக்கீல் இருந்தது, அதை வச்சு அமித்ஷா குடும்பாவை கொளுத்தினார்கள் என்பது சொல்கின்றார்கள். ஆனால் குடும்பாவை கொளுத்தினார்களா என்பதுதான் கேள்வி. அதுபோல ஆதாரமே இல்லை. ஆதாரமே இல்லாமல் அவர்கள் வேண்டுமென்றே பொய் வழக்கை சாட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பொய், அதாவது குடும்பாவை கொளுத்தினார்கள், குடும்பாவை கொளுத்த விட்டதே இவர்கள் தானே. ஏன் கொளுத்துற வரையும் காத்துன்னுறாங்க? கொடும்பாவை எடுத்துன்னு போக வேண்டியது தானே, ஏன் எடுக்கலை? நானே பார்த்து கொண்டு இருந்தேன். அங்கே கொடும்பாவை வருகின்ற நேரத்தில் கூட அதை காவல்துறை பார்த்து கொண்டு தான் இருந்தது, வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருந்தது. வேண்டுமென்றே இந்த காரியத்தை செய்கின்றார்கள். இந்த வழக்கை உடனடியாக அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.